அமேசான் பிரைம்ல ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இத ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப ஹைப் குடுத்திருந்தானுங்க. சரி இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா, இந்த படத்த ஏன்டா நம்ம போய் டிவில வச்சு பார்க்கிறோம்? அப்போதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது? இது ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மள வருத்தப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்த நம்ம தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே! இன்னும் இந்த படத்துக்கே போறோம், இந்த ஒரு படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆளாக்கி வச்சுட்டானுங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் உள்ள ஒரு படம்னா இந்த ஒரு படத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது ஒரு கார் பந்தயம், அந்த ஒரு ரேஸ் கதையா இந்த ஒரு படத்த போட்டு வச்சிருக்கானுங்க. இன்னொரு படம்னா ஃபார்முலா F1 படம். பிராட் பிட் அப்படின்னு நம்ம ஆக்டர் அவர் ஏகப்பட்ட அவர் நடிப்பு நம்ம ஏகப்பட்டத்துல படத்துல பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒரு படத்தை பார்த்து நான் ஒரு ஃபேனாவே நம்ம எப்படி சொல்ற பயங்கர ரசிகனாவே ஆயிட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்கணுமே, வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இது மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தேன். 2.5 மணி நேரம் எப்போ அந்த ஒரு படம் இப்படி சீக்கிரத்தை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆளாக்கிட்டானுங்க. இதுல கதைன்னா என்ன சொல்றது, கதை ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கதை டிஃப்ரெண்டாவே எதிர்பார்க்க முடியாது. ஒரு என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ போவாப்ல. திருப்பி வருஷமும் நம்ம ஹீரோ வந்து எந்த கார் பந்தயத்துக்கும் போகாம கொள்ளாம சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு சின்ன சின்ன கார் பந்தயத்துக்குலாம் போவாப்ல. ஹீரோ தேடி ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வாராப்ல. அவர் வந்து இந்த மாதிரி அவர் எப்படி சொல்ற ஒரு கார் பந்தய டீம் வச்சிருப்பாப்ல. அந்த டீம் இது வரைக்கும் எந்த இதுலயுமே செவிச்சிருக்காது. அதனால நம்ம ஹீரோ வந்து நம்ம இந்த ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கார் பந்தயத்துல நீ முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த மாதிரி உனக்கு ஒரு அமௌண்ட் பல்கா ஒன்று தரைஞ்சு விட்டு ஒரு ஆசை வார்த்தை கூப்பிட்டு கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த கார் பந்தயத்துக்கு கார் பந்தயத்துக்கு இங்கே வரும்போது யாருமே நம்ம ஹீரோவை யாருமே மதிக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஏகப்பட்ட ஐடியா கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஐடியா கொடுக்கு எல்லாமே பயப்படுறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க, நம்ம சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோ வேற பிளான் போட்டு வேற லெவலில் ஜெயிப்பாப்புல. அதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல என்ன சொல்றது, நம்பிக்கை, துரோகம், ஏமாம், காதல், சோகம் எல்லாமே இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. படத்துல போட்டு ஒரு மிக்சரை கலவையை போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. கதை சிம்பிளான ஒரு கதையாத்தான் இருக்கு. கடைசியா வந்து இந்த ஹீரோ வந்து இந்த பந்தயத்துல செவிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த ஒரு கதையா போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா சொல்றாங்க வாட்சான ஒரு ஃபிலிம் ஒண்ணு. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னன்னா, நான் எப்படி சொல்றது, நம்ம தல அஜித் சார் இந்த ஒரு படத்துல நடிச்சா எப்படி இருந்திருக்கு கொண்டாடி போனுங்க இந்த ஒரு படத்தை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அஜித் சார் இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல ஃபுல்லா ரேஸ் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும். நம்ம ஹீரோ அவரை இப்போ வேற நான் பாராட்டே சானிக் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவருக்கு. இதுல யூஸ்வான ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர்லாம் பாக்குறதுக்கு நெகட்டிவ் ரோலா காமிச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். படம் முழுக்க ஒரு பூஸ்ட் மூமெண்ட் தாங்க. எப்படி சொல்றது, ஒரு கார் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு ட்ராக்ல போய் ஒரு படத்தை எடுத்திருக்கானுங்க. அதுவும் இதுல ஏகப்பட்ட கார் பந்த வீரர்கள்லாம் டிரைவிங் பண்ணி இந்த ஒரு படத்தை எடுத்துட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா 2025 மஸ்ட் வாட்சான ஃபிலிம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு படத்தை போய் ஏன்டா நம்ம தியேட்டர்ல பார்க்கலையே அப்படின்னு நமக்கு மிஸ் பண்ற அளவுக்கு இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த கேமராமேன். இந்த யாரா அந்த கேமராமேன் அப்படியே நமக்கு தோணுச்சு. ஏன்னா கேமராமேன் இருக்காப்புல எப்படி இப்பெல்லாம் ஆங்கிள் வச்சு எப்படி இப்பெல்லாம் எடுக்கணுமோ வேற லெவலில் எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த கேமராமேன் ஒர்க்ல நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த இந்த ஆங்கிள், இந்த ரேசிங், இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருந்து வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன யாரு அந்த கேமராமேன் அப்போது நமக்கே தோணும். ஆக மொத்தத்துல இந்த எடிட்டிங்ல இருந்து எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இதுல VFX எல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னா என்னன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா எடிட்டிங் எப்படி சொல்ற எல்லாமே ரியலா தான் இருக்கு. நம்ம பார்க்கும்போது முழுக்க எல்லாமே ரியலா தான் இருக்கு. இந்த ஒரு படத்துல அவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ஏற்பட்ட உடல் நல்ல பிரச்சனை, சின்ன ஒரு அடிபட்டாவோட அவருக்கு கண் பார்வைகள், முதுகு தண்டு, உயிருக்கு ஆபத்த நிலைமைக்கு போய் இந்த ஒரு ரேஸ்ல வந்து அவர் எப்படி எதனால இந்த ரேஸ்ல வந்து கலந்துக்கிறாப்ல, எனக்கு பணமும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா நான் ரேஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லியிருப்பாப்ல. ஆனா எத்தாப்புல வந்து எப்படி சொல்றது, நம்ம ஹீரோ வந்து நான் பறக்கணும்னு சொல்லுவாப்புல. அந்த பறக்கிற சீன்லாம் நமக்கு எப்படி சொல்றது, நம்ம பார்க்கணுமே. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்டா தான் இருந்துச்சு. ஹீரோ அவரை மெயினா பாராட்டே ஏற்பட்ட நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டான ஒருத்தர் வருவாப்புல. அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த கார் பந்தயத்துல இருந்து செவிச்சு வரும்போது வேற லெவல்ல எமோஷனலா ஆயிடுறாங்க எல்லாருமே. படம் கரெக்டா 2 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. அந்த இதெல்லாம் நீங்க அலட்சியம்லாம் பார்க்காம கொள்ளாம இந்த ஒரு படத்தை நீங்க போய் பாருங்க. ஆனா ஒரு பக்கத்துல பார்த்தா ஏகப்பட்ட கார்பந்து வீரர்கள்லாம் இந்த படத்துல ரேஸ் ஓட்டியிருப்பாங்க. ரேஸ் ஓட்டிருக்கும் போது எப்படி சொல்றது, 2 ஃபோக்கஸ் தான். இந்த ஆளும் முந்தணும்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருப்பாங்க. காமிச்சிக்கும் போது எப்படி சொல்றது, நம்ம ஹீரோட துணையா ஓட்டிட்டு போற இன்னொரு ஆளு 2 பேர் பேசத்தான் காமிச்சிருப்பாங்க. மித்த யார் பேசையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே நமக்கு பார்க்கும்போது 2 கார் ஓட்டும் போது 2 பேர் பேசுதான் நமக்கு தெரியும். மித்த யார் பேசுன்னு தெரியாது. கார் போறது மட்டும்தான் தெரியும். அதுவே நமக்கு பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா 2 பேர் பேச மட்டும்தான் போகுது அப்படின்னு நமக்கே தோணும். இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது இதுல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டயர்ல இருந்து அந்த காரோட பாடி சைஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே இப்படிலாம் பண்ணணுமா, அப்படிலாம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அரசியல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு
சும்மா நம்ம டிவியில பார்த்துட்டு போறோம் கார் ரேஸ் போறாங்க அப்படின்னு நமக்கு கார் ரேஸ் போறானுங்க அது சும்மா போறாங்க அப்படி கேட்கிறாங்க நமக்கு தோணும். ஆனா அதுல ஏற்பட்ட பின்னாடி எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்குன்னு இந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஹீரோ முழுக்க முழுக்க வேற லெவல் சம்பவம் பண்ணிருப்பாப்புல. கண்டிப்பா நீங்க படத்தை மிஸ் பண்ணாதீங்க. படம் தமிழ் டப்பிங்களோட இருக்கு. அமேசான் பிரைம்ல இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. படம் ஒரு தாறுமாறான ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.